ஜனநாயக திராவிடக் கழகம் மக்களின் மனசாட்சியாக மட்டுமே செயல்படும் என்பதை தீர்க்கமாக வலியுறுத்துகிறேன். இன்றைக்கும் மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கும் மாண்புமிகு பிரதமருக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இன்றைக்கு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளின்றி மக்களுக்காக சேவையாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு சில கருத்து வேறுபாடின் காரணமாக நமக்குரிய அந்த நிலுவைத் தொகைகள் வராமல் இன்றைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற ஒரு அவலநிலை வரும் காலங்களில் ஏற்படுத்தாமல் மக்களுக்காக சேவையாற்றி கொண்டிருக்கும் நீங்கள் என்றைக்குமே அந்த அக்ஷய பாத்திரமாகவும் அன்னபூர்ணியாக திகழ வேண்டும். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சரும் மாண்புமிகு பிரதமரும் எங்களுக்காக ஒன்றிணைந்து உங்களுடைய கருத்து வேறுபாடுகளை மறந்து சேவையாற்றப்பட வேண்டும். இன்றைக்கும் மக்களுக்குரிய சில திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதை நிலுவையில் வைத்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை இன்று வரை கட்டப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதற்குரிய திட்டங்களை அமுல்படுத்த வேண்டும். அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படுவதால் கோடிக்கணக்கில் உள்ள மக்கள் பயனடைவார்கள். அவர்களுக்குரிய அந்த சிகிச்சை முழுமையாக கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் இன்று வரை அதற்குரிய எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தாமல் நிலுவையில் உள்ளது. நமக்குள்ள கருத்து வேறுபாடுகளை மறந்து மக்களுக்காக சேவையாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கும் நீங்கள், மக்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கும் நீங்கள், உங்களுடைய சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை விட்டு கொடுப்பதின் மூலம் மக்களுக்குரிய மிகப்பெரிய திட்டங்கள் மக்களிடத்தில் வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக வலியுறுத்துகிறேன். இன்றைக்கும் நியாய விலை கடைகளில் அக்ஷய பாத்திரமாகவே நீங்கள் உங்களுடைய சேவையை செலுத்தி வருகிறீர்கள். அனைவருக்கும் இன்றைக்கு உணவளித்து கொண்டிருக்கிறீர்கள். இது போன்ற வரும் நாட்களில் சில திட்டங்களை முன்னிறுத்தி கொண்டு வந்து மக்களுக்காக சேவையாற்றப்பட வேண்டும். அனைத்து மாநிலங்களுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த நிதியை நல்ல ஒரு தீர்க்கமாக அவர்களுக்காக வழங்கப்பட வேண்டும். எந்த ஒரு நிலுவைத் தொகையும் வைக்காமல் மக்களுக்காக, அது மக்களுக்காக மட்டுமே என்று எண்ணி ஆங்காங்கே உள்ள நிதிகளை அந்த மாநிலத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே ஜனநாயக திராவிடக் கழகத்தின் வேண்டுகோள். உங்களுடைய இந்த பணி கண்டிப்பாக செம்மையாக செழிக்கும். வரும் நாட்களில் மக்கள் உங்களுக்காக நிற்பார்கள் என்பதை இங்கு உறுதி கூறுகிறேன். கண்டிப்பாக எங்களின் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக திகழும் மத்திய அரசும் மாநில அரசும் இதற்குரிய ஒரு நல்ல தீர்வை எட்டும் என்பதை எதிர்நோக்கி மக்களுடன் நானும் காத்திருக்கிறேன். நன்றி.